கூட நம்ம யூடியூப்பில் பார்க்கலாம், டிவியில், சன் டிவியில் எதில் வேணாலும் பார்க்கலாம். ஆனால் வந்து எல்லா ஃபேன்ஸோடு சேர்ந்து பயங்கர மாசாக சூப்பராக இருந்தது. சவுண்ட் எஃபெக்டோட பார்க்குறது, பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தளபதி வந்து அவ்வளோ க்யூட்டாக இருந்தார் அந்த மூவியில். என்ன சீனில் பார்த்தாலும் சரி, மற்ற ஆக்டர்ஸ்லாம் பார்க்கலாம், அவரை மட்டும் தான் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். அவ்வளோ நல்லா இருந்தது. அவர் என்ன பண்ணாலுமே க்யூட்டாக இருந்தது. சிரிச்சாலும் க்யூட்டு, அடித்தாலும் க்யூட்டு, திட்டினாலும் க்யூட்டு, சண்டை போட்டாலும் க்யூட்டு, அவர் என்ன பண்ணாலுமே க்யூட்டாக இருந்தது. மிஸ் யூ தளபதி, ரொம்ப மிஸ் பண்ணுவோம் உங்களை நாங்கள். காமெடி சூப்பராக இருந்தது. ஃபேன்ஸ் நிறைய என்ஜாய் பண்ணாங்க. வந்தது எல்லாமே வந்து மிக்ஸ்ட் ஆடியன்ஸ் தான். வயசானவங்களும் வந்தாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, அம்மா, அந்த மாதிரிலாமே கூட வந்திருந்தாங்க. எல்லாருமே காமெடிஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாமே சூப்பராக இருந்தது. தளபதியோட ஆக்டிங் சொல்லலாம், பக்காவாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து எப்படி சொல்கிறது, ஸ்க்ரீன் ஃபுல்லாமே அவர் இருந்தாலே போதும் எங்களுக்கு. வேறு ஃபோக்கஸ் ஃபுல்லாமே தளபதி தான், வேறு எதுவுமே கிடையாது. அந்த காம்போ சூப்பராக இருந்தது. வடிவேல் சார் காமெடி பண்ணுறது, அதுக்கு தளபதி கவுண்டர் அடிக்கிறது, ரெண்டுமே மாசாக இருந்தது. புது படமே வந்து இவ்வளோ இது இருக்குமா, ஹவுஸ்ஃபுல் ஆகுமான்னு தெரியல. அதுதான் இங்கே தளபதியோட பவர். அதுதான் ஒரு இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் வர ஒரு ரீரிலீஸ் மூவி, அதுவும் மாஸ் மூவி கூட கிடையாது. அதுக்கே இவ்வளோ ஹைப்பு, இவ்வளோ செலிப்ரேஷன். இப்போ வர எந்த படமே ஈடாக்க முடியாது. எந்த ஆக்டருமே தளபதிக்கு ஒரு கால் தூசி கூட சமம் கிடையாது. சூப்பராக இருந்தது. அந்த காம்போ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூர்யா சார், தளபதி அவங்க ரெண்டு பேரோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. ஓவராலாக ஒரு நல்ல ஃபிலிம். தெரியுதா, நான் தெரிக்காக ரொம்ப வெயிட்டிங். ஏன்னா சாம் அண்ட் தளபதி அவங்க க்யூட் பேர் விட்னஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணுறேன். எனக்கு தெரி வந்து ரொம்ப பிடிக்கும். கில்லி வந்து என்னோட ஃபேவரட் ஃபிலிம். அது ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. சச்சுனுமே அதெல்லாம் தவிர்த்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிச்ச ஃபிலிம் எல்லாமே வந்துருச்சு. தளபதி ஃபிலிம் எல்லாமே பிடிக்கும் தான். ஸோ அதனால் எது வந்தாலும் ஓகே. தெரிக்காக நான் வெயிட்டிங். நெக்ஸ்ட் நேருக்கு நேர் வரும்னு சொன்னாங்க. வேலாயுதம்காக அம்மா வெயிட்டிங். எது வந்தாலும் ஓகே, வந்துடுவேன். அவ்வளோ ரொம்ப ஜாலியாக இருக்குது. இந்த மாதிரி எந்த ஆக்டருக்குமே ரீரிலீஸ் பண்ணாலுமே அது சில பேருக்கு பண்ணுறாங்க. இருந்தாலும் தளபதி ரீரிலீஸ்னால் அது செலிப்ரேஷன் தான். ஆமாம், ஒன் லாஸ்ட் டைம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாமே மிஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி எந்த ஆக்டருக்குமே வந்துட்டு தமிழ் சினிமாவில் இவ்வளோலாம் இது பண்ணது கிடையாது தளபதி அளவுக்கு. ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு ரீரிலீஸ் பண்ணால் அதுவே பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கும். எல்லாருமே அதான் இப்போ இருக்க மோஸ்ட்டாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. ரீரிலீஸ்குள்ளே தான் வராங்க. எனக்கு தெரிஞ்சு நானும் ஒரு வாட்டி ரிலீஸ் ஆனது பார்க்குறேன். ஒரு வெரைட்டி காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து அங்கே பார்க்குறேன். SRM, வேல்ஸ், என்னென்னமோ காலேஜ்லேருந்து வராங்க. எல்லாருமே இந்த 2K கிட்ஸ் வந்து ரொம்ப ஹைப், லைக் தளபதி மேலே ஒரு உயிரை வச்சுருக்காங்க. அவ்வளோ இது பண்ணுறாங்க. பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியுது, ஓகே நானும் 2K கிட் தான். பார்க்கும்போது தெரியுது, ஓகே நம்மலாம் இவ்வளோ உயிராக இருக்கும், இவ்வளோ கிரேஸாக இருக்குது தளபதிக்கு. வச்சா வச்சுட்டு போட்டோம். அனில், நாங்கள் ப்ரௌட் அனில்ஸ், அவ்வளோதான். தளபதி ஃபேன்ஸ் வச்சா வச்சுட்டு போட்டோம். என்ன தற்கொலை எனக்கு புரியல. அவன் என்னென்னமோ பண்ணுறான், நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். அது தப்பா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வி ஆர் ப்ரௌட் தளபதி ஃபேன்ஸ். புரியல. கண்டிப்பாக பாசிட்டிவ் தான். சக்ஸஸ் கண்டிப்பாக. படமும் இல்லை ஒரு லவ் படமும் இல்லை. இது ரீலீஸ் நிறைய பேர் வரது வந்து வைப் பண்ணுறதுக்கு வேண்டி தான். அட் த சேம் டைம் வந்து இது ஒரு காமெடி ஃபிலிம் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் நல்லாயிருக்கும். பட் செகண்ட் ஆஃப்லாம் அந்த சென்டிமெண்ட் அப்படின்னு எப்போல்லாம் அந்த ஒரு எப்படி சொல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு இருக்குல்ல, நாங்கள் பசங்களுக்கு தான். இப்போ தளபதி வந்து சூர்யா சார் ஹெல்ப் பண்ணுறப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கு நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பான் சின்ன வயசில். அதுவும் கிளைமேக்ஸில் அவன் பையனை பொண்ணு பார்க்க போகும்போது அவன் பேர் என்னன்னு கேட்பான். அப்போல்லாம் எனக்கும் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கன்னியாகுமரி அழிச்சு அவன் பேர் அவன் நம்மளுக்கு அந்த மாதிரி அந்த பார்ட்னர் நம்ம ஒரு ஃப்ரெண்டுன்னு இருக்கும்போது எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி படம்லாம் கண்டிப்பாக எடுத்து வருமானு தெரியாது. பட் ஆனால் எப்பப்பெல்லாம் நம்ம உள்ளே போவோம்னா அந்த ஒரு செகண்ட் நினச்சாலே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. January 9 அப்புறம் இந்த மனுஷன் தமிழ்நாட்டிலே எப்படி சொல்கிறதுக்கு, த நோ வேர்ட்ஸ் நீடட், ஒன் அண்ட் ஒன்லி கிங். ப்ரோ எடுத்துக்கிறதுனா நீங்களே யோசிங்க ப்ரோ. நாங்கள் யார், நான் ரெண்டு ஃபேன்ஸுக்கு தான் ஹேட்டர்ஸ். அந்த ஃபேன்ஸை நான் கடைசி சொல்கிறேன். நாங்கள் தனுஷ் ஃபேன்ஸுக்கு இது இல்லை, அஜித் சார் ஃபேன்ஸுக்கு இது இல்லை, சூர்யா யாருக்குமே இது இல்லை. பட் எப்படி சொல்கிறதுனா நீங்கள் பேசிக்காக யோசிங்களேன். 1000 கோடி வெளியே போய் இது குறை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தனுஷ் சார் வந்து ஒரு சூப்பரான ஒரு இட்லி கடைன்னு ஒரு படம் கொடுத்தாங்க. குபேராவும் நல்ல படம் தான். ஆனால் இவனுக்கு கொண்டாடல. ஏன்னு தெரில. வெளியில் போய் 1000 கோடின்னு இது பண்ணிட்டு இருக்கானுங்க. தமிழ் சினிமாலே நீங்கள் நல்ல இதெல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு கொண்டாட தெரில. இப்போ அப்புறம் இதே மாதிரி எங்களை தளபதி ஃபேன்ஸை இப்போ அரசியல் வந்து இவனுங்களாம் தற்கொலை ஏன்னா அந்த தற்கொலைக்கான இத்தனை ஃபேன்ஸு இது கிரேஸ் நீங்கள் எப்படி ஏற்றுக்குமே கேட்பீங்கல்ல. தளபதியோட ஹைப்புனா அந்த எப்படி சொல்கிறதுக்கு அந்த பிராண்ட் என்னன்னு காமிக்கிறேன். 10 years முன்னாடி புலி வந்து ஒரு ஃப்ளாப் ஃபிலிம். இப்போ அடுத்தது இப்போ ஒருத்தர் துப்பாக்கி வேறு கொடுத்துருக்காங்களா. அவருக்கு படம் இப்போ ஒன்று வந்துச்சு 100 கோடி 80 கோடி. தளபதியோட 10 years பேக் ஒரு ஃப்ளாப் ஃபிலிமே 100 கோடி. அதே மாதிரி பைரவா ஒரு ஆவரேஜ் ஃபிலிம் ஃபஸ்ட்டு 4-5 நாள்லேயே 100 கோடி. இதெல்லாம் இருக்கும்போது நான் அந்த ரெண்டு ஃபேன்ஸ் யாருக்குலாம் ஹேட்டர்ஸ்ன்னு சொன்னேன்ல. ஒருத்தர் தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் வாங்கி திறக்க மாட்டார். என்ன இல்லாமோ நடந்திருக்கு. திடீர்னு வராரு. யார் ஆடியோ லான்ச்சில் ஒருத்தர் கூலி ஆடியோ அந்த லியோ மாஸ்டரை தவிர்த்து எல்லா படத்தையும் பேசினார்ல. அந்த யாருன்னு உங்களுக்கே தெரியும். இவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்தாருன்னு தெரியல.
இவங்க எல்லாரும் தளபதி டார்கெட் பண்ண. இன்னொரு ரெண்டாவது இவருக்கெல்லாம் நல்லா வளர்ந்துட்டு வரேன்னு நாங்கள் நினைச்சோம். ஆனால் இப்போ ஆடியோ லான்ச்சில் கூட நான் தளபதி அந்த பிளேஸ் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்லான்னு அப்படி ஒன்று அந்த அதான் சிம்பு ஃபேன் ஒருத்தர் கரெக்டாக சொல்லியிருந்தாரு. என்னன்னா துப்பாக்கி அடுத்த வெங்கட் பிரபு அவர் கூட படம் பண்ண போறாரு, அதனால கையில் துப்பாக்கி கொடுத்தது சிம்பு சாருக்கு கிடச்சிருக்கணும், இல்லை தனுஷ் சாருக்கு கிடச்சிருக்கணும். ஏன் நீ தளபதி கூட ஈக்குவல் பண்ண முடியாது? எதுக்கு தளபதி கூட படம் ரிலீஸ் பண்ணுற? இவனுக்கு ஒன்று நான் ரிமெம்பர் பண்ணிக்கிறேன். நான் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும் Do you remember the 2023 class வாரிசு விசில் அந்த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி? புரிஞ்சுக்கோங்க, கிளாஸுக்கு தானே January 9 உங்களுக்கு January 14 அடிச்சு தும்சம் பண்ணுறோம். பட் ஆனால் அடுத்த இடத்துக்கு அவர் டார்கெட் பண்ணியிருக்காருன்னு சொல்ல வரீங்களா? ப்ரோ நாங்கள் அதான் சொல்கிறேன் இல்லை ப்ரோ, எல்லா தனுஷ் சார் இருக்காங்க, சிம்பு சார் இருக்காங்க, இப்போ பிரதீப் ரங்கநாதர் அவரெல்லாம் இப்போ தனுஷ் சார் மாதிரி தான். தனுஷ் சார் இப்போ டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு, அவர் ஆக்டிங்ல இருந்து எத்தனையோ பேர் இருக்காங்க. இவர் இருக்கும்போது அதான் சொல்கிறேன் இல்லை, எதை எவன் கையில் கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். இப்போ என்ன நான் இதை சொன்னோடனே அவன் என்ன மண்டை என்னெல்லாமோ இது பண்ணுவான், அது நார்மல் தான். பட் இது கரெக்டாக இல்லையான்னு பார்த்துக்கோங்க. எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏன் தனுஷ் சாருக்கு கொடுத்துருக்கலாம், சிம்பு சாருக்கு கொடுத்துருக்கலாம். சிம்பு சார் பிஸியாக இருந்தாங்க ஷூட்டிங்கால, ஸோ அதனால அவங்க கையில் இது ஏதோ டைம் இல்லாதனால கொடுத்தாங்க. அதான் நான் எதை எவன் கையில் கொடுக்கணுமோ கொடுக்கணும். இப்படி கொடுத்தா அப்படி தான். என்னமோ இவனுங்க தான் இது எந்த ப்ரெஷர், இந்த டிஎம்கே கொடுக்குற ப்ரெஷர் தான். நீங்கள் பண்ணுங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்லான்னு அவனுங்களுக்கு 2023 அடிச்சு தும்சம் பண்ணது கிளாசிஷன் ஆர்ட். அந்த 2023 வாரிசு 300 இஸ் கிரேட்டர் தென் 200 பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன். இது தெரியும்னு நினச்சிக்கிறேன் எனக்கு. ஆனால் நீங்களே யோசிங்க, பொதுவாக நீங்கள் ஏற்றுக்க முடியுமான்னு கேட்டிங்க. 2 years முன்னாடி அந்த லியோன்னு ஒரு படம் வந்துச்சு, அது அப்போவே 620 crores. யோசிங்க, அந்த படத்துக்கு இந்தியாவில் அப்படி ஒரு ஹைப் வந்திருக்குமான்னு தெரியல. ஒரு கிளிம்ஸில் அந்த ஒரு ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் தான். ஸோ இப்போ 1000 கோடி வேணும்னா தளபதியை நீங்கள் தான் விட்டுட்டு போவீங்க. இது நான் ஏன் ஃபேன்ஸ் இல்லை, அஜித் ஃபேன்ஸாக இருக்கணும், சூர்யா ஃபேன்ஸாக இருக்கணும், தனுஷ் ஃபேன்ஸ், எல்லாரும் தளபதி வெயிட்டிங் தான். முடிஞ்ச வரைக்கும் லியோ 2 ஒரு அவன் என்னெல்லாம் முருகதாஸ் சார் 2 அட்லி எல்லாமோ படம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சொல்ல வார்த்தையே இல்லை. 1000 கோடிங்கிறது ஜனநாயகனுக்கு எதிர்பார்க்க முடியுமா? ஜனநாயகனுக்கு 1000 கோடிங்கிறது இது ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம் வேறு. ஜனநாயகனுக்கு அவர் 1000 கோடி வந்து கண்டிப்பாக ஒரு 600 அந்த மாதிரி போகணும்னு நினைக்கிறேன், 500 மேபி. இப்போ போகலன்னா இப்போ எப்படி சொல்கிறதுக்கு, இப்போ எல்லாரும் இன்னொருத்த அது பேர் என்ன, இவன் சொன்னல 2 ஃபேன்ஸு நான் எகென்ஸ்ட்னு சொன்னேன்ல, அந்த 2 ஃபேன்ஸு அவங்க சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் நீங்கள் சொல்கிறீங்க, கடைசி அவருக்கு வந்தது இப்போ ஜெயிலர்னா லாஸ்ட்ல என்ன அவருக்கு பிளாக் பஸ்டர் வந்துச்சு இல்லை கேட்குறேன். நீங்கள் என்னமோ அதுக்கு பிரச்சனையே இல்லை. நான் இந்த 2 ஃபேன்ஸுக்கு தான் ஹேட்டர்ஸ். இப்போ சொல்கிறீங்க வயிற்றுச்சலுக்கு ஒரு அளவு வேண்டாமா? கில்லி படத்தில் ஸ்டார்ட் ஆனது, கில்லியில் 50 கோடி. அப்போ என்ன நம்மளை கொண்டாடிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒருத்தன் வந்து எப்படி 50 கோடி அடிச்சுட்டான் அப்படின்லான்னு அப்போன்னு ஸ்டார்ட் ஆனது இல்லை. போக்கிரியில் ஃபஸ்ட்டு 75 கோடி இல்லை அன்னின் ஏதோ அடிச்சதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக துப்பாக்கியை கரெக்டான அந்த சிம்பு சாருக்கோ இல்லை தனுஷ் சாருக்கோ கொடுத்துருக்கலாம். ஏன் தளபதி மாதிரி ஆக முடியாதுல சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, அப்போ எதுக்கு துப்பாக்கி ரிலீஸ் வரீங்க? இவங்களாம் ஒன்று சொல்லிக்கிறேன், 2023 அந்த கிளாஸ் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ என்னெல்லாம் ஹைப் கொடுத்தாங்க. அது பேர் என்ன, தெலுங்கு டேரக்டரு கிரிஞ்சு ஃபிலிமு இந்த மாதிரி, அது பேர் என்ன ஒத்துக்காது எல்லாம் கிரிஞ்சுனா அப்படின்னு. நான் அந்த இதில் ரிமெம்பர் அவ்வளோ பெரிய தமிழ்நாட்டில் தளபதி மாதிரி ஒரு ஸ்டார் அஜித் சார், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் ஸ்டில் அந்த கிளாஸையே மறந்துட்டு ஒருத்தர் கிளாஸுக்கு வராரு டிஎம்கே கொடுக்குற ப்ரெஷரில். அந்த நாள் இருக்கு, இந்த கிளாஸுக்கு வெயிட் இருக்குமா, அந்த கிளாஸ் அதை பார்த்துக்கலாம். அதைத்தானே நான் சொல்கிறேன், எதை எவன் கையில் கொடுக்கணுமோ கொடுக்கணும். சிம்பு சாருக்கு கொடுத்துருக்கலாம், சார் தனுஷ் சாருக்கு கொடுத்துருக்கலாம். இப்போ நான் சொன்ன உடனே நான் தான் சொல்கிறேன், நான் யாருக்குமே ஹேட்டர்ஸ் இல்லை. தளபதி மேலே யார் வைத்தறிச்சல் நீங்களே யோசிங்க. ஏன் தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனை நடக்குது, எத்தனையோ பேர் இப்போ கள்ளச்சாராமல் இருக்கட்டும், இந்த பொண்ணுங்க இப்போ 40 பேர் ஹாஸ்டலில் இது பண்ணதாக இருக்கட்டும், ஒரு இதுக்காக கேள்வி கொடுத்துருக்காரா? திடீர்னு தளபதி இது பண்ண செட்டப்பை தான் டிஎம்கே இந்த செட்டப் இருக்கு பாருங்க, உடனே கமெண்ட் தமிழ். அப்போ அந்த ரஜினி சார் ஏன் இவ்வளோ நான் இங்கே தூங்கிட்டு இருந்தாரா இல்லை கேட்குறேன். இதே மாதிரி நான் சொன்னல, இந்த ஒரு ஃபேன்ஸுக்கு நான் ஹேட்டர். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக துப்பாக்கி இது ஆடியோ லான்ச்சில் சொல்லுவாங்க, 4 தளபதி என்ன யாரெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு தெரியாமல் சொல்லிட்டாங்க. துப்பாக்கியும் தெரியாமல் கொடுத்துட்டாங்க. அதுக்குன்னு உடனே நீங்கள் தான் பெரிய இதுன்னு இல்லை. சிம்பு சார் ஆல்ரெடி சிம்பு சார் கொடுக்க வேண்டியது, அவர் ஷூட்டிங் பிஸியாக இருந்தனாலலாம் அப்படி மாற்றி கொடுத்துட்டாங்க. தனுஷ் சாருக்கு கொடுத்துருக்கலாம். ஏன் இப்போ பிரதீப் ரங்கநாத் சார் எப்படி சொல்கிறது, 100 கோடி வந்து டேரக்ட் வந்து அடிச்சுட்டு போகிறாரு. அவரெல்லாம் எவ்வளோ டேலண்ட் ஆகுனது. இதெல்லாம்